ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இந்த வகுப்பில் அறிய இருக்கக்கூடிய ஒரு செய்தி, தொடர்ச்சியாக நாம் நடத்தி வந்த அஹ்காமுல் ஜனாயிஸ், ஜனாஸாவுடைய சட்டதிட்டங்களினுடைய இறுதி பகுதியில் இன்னும் 2 வகுப்புகள் மீதமுள்ளது. ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனை கபரிஸ்தானத்தில் அடக்கம் செய்த பிறகு அந்த கபரை சியாரத் செய்வது சம்பந்தமான சில தகவல்களை இந்த வகுப்பில் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாவிலே 1636வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: "ஜூருல் குபூர் ஃபஇன்னஹா துذكركم الآخرة." கபர்களை நீங்கள் சந்தியுங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு மரண சிந்தனையை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அடக்கம் செய்யப்பட்ட கபர்வாசிகளிடத்திலே சென்று அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வதோ, அவர்களிடத்திலே உதவி தேடுவதோ, அவர்களுக்காக அறுத்து பலியிடுவதோ அல்லது அவர்கள் சொர்க்கவாசிதான் என்று வரம்பு மீறி புகழ்வதோ
ஜூருஹா, இப்போது நீங்கள் கபர் ஜியாரத் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதே போன்ற வாசக அமைப்பில் பல ஹதீஸ்கள் இடம்பெறுவதை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலஹியாவுடைய இறைச்சியை சம்பந்தமாக சொல்கிறார்கள். குன்து நஹைத்துக்கும் அன் லுஹூமுல் அவாஹி, இந்த உலஹியாவுடைய இறைச்சியை சேமித்து வைப்பதை, 3 நாட்களுக்கு மேல் சேமித்து வைப்பதை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் ஃபகுலு, அதிலிருந்து சாப்பிடுங்கள், வத்தஸத்தகு, தர்மம் செய்யுங்கள், வத்தஹிரு, சேமித்து வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த வாசக அமைப்பிலும் பொதுவாகத்தான் சொல்கிறார்கள். ஆண்களுக்கு என்று பெண்களுக்கு என்று குறிப்பிடுத்திய எந்த வாசக அமைப்பும் ஹதீஸிலே இடம்பெறவில்லை. அதை போன்றுதான் இந்த திராட்சை பழரசம், பேரித்த பழரசம், இதை நீங்கள் தோல் துருத்தியிலே அருந்துவதை விட்டு நான் உங்களை தடுத்திருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் தோல் துருத்தியில் அருந்திக் கொள்ளலாம். ஆனால் வலா தஷ்ரபு முஸ்கிரன், அது போதை தருமாக இருந்தால் அதை நீங்கள் பருக வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்படி இதே வாசக அமைப்பிலே நிறைய செய்திகளை என்ன செய்யலாம், நாம் ஹதீஸிலே பார்க்கலாம். இந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டளையை இடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒன்றை விளக்குவதாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான் செய்கிறார்கள், சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில கபர் ஜியாரத்தை முதலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருந்தார்கள். அந்த தடை ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அதற்கு பிறகு அனுமதி அளித்தார்கள். அந்த அனுமதி ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். இப்படித்தான் நாம் ஹதீஸை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று தெளிவாகவே ஒரு ஹதீஸ் வருகின்றது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு அபீ முலைகா என்கின்ற ஒரு தாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா உம்முல் முஃமினீன், மூமின்களின் அன்னையரே, மின் ஐன அக்பல்தி, எங்கிருந்து நீங்கள் வருகின்றீர்கள்? அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மின் கபரி அஹ்லி அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ பக்கர், என்னுடைய சகோதரன் அப்துர்ரஹ்மானுடைய கபரை சந்தித்துவிட்டு ஜியாரத் செய்துவிட்டு நான் வருகின்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அப்போது இந்த அப்துல்லாஹ் இப்னு அபீ முலைகா என்கின்ற அந்த தாபி சொல்கிறார்கள், فقلت لها أليس كان رسول الله صلى الله عليه وسلم نهى عن زيارة القبور, قبر زيارة செய்வதை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுக்கவில்லையா என்று நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டேன். قالت, அப்போது அவர்கள் சொன்னார்கள், நஅம், தடுத்தார்கள். قال نهى ثم أمرنا, பிறகு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி இப்னு மாஜா, பைஹகி, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. அவை இந்த செய்தியிலே தெளிவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய சகோதரனாகிய அப்துர்ரஹ்மான் என்கின்ற அந்த சகோதரனுடைய கபரை ஜியாரத் செய்திருக்கின்றார்கள் என்ற தகவலை நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, முஹம்மது இப்னு கைஸ் இப்னு மஹ்ஸமா என்கின்ற ஒரு தாபி அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய தோழர்களுக்கு, அலா உஹத்திதுக்கும் அன்னி அன் உம்மி, என்னுடைய தாயார் என்னிடத்திலே சில செய்திகளை சொன்னார்கள், அதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தியை அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். அதாவது ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டிலும் அவர்கள் அந்த நாட்களை பங்கு வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னுடைய அந்த நாள் வந்தது. காலத் லம்மா கானத் லைலத்தி அல்லதி கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு இருக்கக்கூடிய அந்த இரவு வந்தது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து காலணிகளை கழற்றி வைத்துக் கொண்டு அவர்கள் அவருடைய அந்த துண்டை விரித்து துண்டினுடைய ஓரத்திலே
நான் தூங்கிவிட்டேனா என்று என்னை பார்த்துவிட்டு அவர்கள் வாசலை திறந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? பக்கீக்கு நடந்து சென்றார்கள். நானும் என்ன செய்தேன்? என்னுடைய முகத்தை நான் மூடிக்கொண்டு நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னோக்கி நானும் நடந்து சென்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு, அந்த பக்கீ இடத்திற்கு சென்று நீண்ட நேரம் நின்றார்கள். சும்மா ரஃபஅ யதைஹி ثلاث مرات, 3 முறை அந்த பக்கீயுடைய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்காக வேண்டி கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பிறகு திரும்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்னை கண்டு விடுவார்களோ என்று அஞ்சி நான் என்ன செய்தேன்? அவர்களுக்கு முன்னாலேயே வேகமாக நான் வந்துவிட்டேன். வேகமாக வந்து படுக்கையிலே படுத்துக் கொண்டேன். அப்போது எனக்கு மூச்சிரைப்பு ஏற்பட்டது. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முந்தி வேகமாக வந்து விடுகின்றார்கள். எனக்கு மூச்சிரைப்பு ஏற்பட்டது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், ஆயிஷாவே, ஏன் உனக்கு மூச்சிரைப்பு ஏற்படுகின்றது? அப்போது நான் ஒன்றுமில்லை என்று சொன்னேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே சொன்னார்கள், லா துக்பிரீனி அவ் லியுக்பிரினி அல்-லதீஃபுல் கபீர். நீ எனக்கு இதை சொல்லவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு அறிவித்துக் கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி நான் நடந்த செய்திகளை சொன்னேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு முன்னால் சென்ற கருப்பு உருவம் நீதானா என்று கேட்டுவிட்டு என்னுடைய நெஞ்சிலே ஓங்கி அடித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். வந்து என்னை அழைத்தார்கள். நீ அப்போது நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாய். என்னை அழைத்து இந்த பக்கீயிலே அடக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படி அவர்கள் எனக்கு கூறினார்கள். நான் அப்போது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்படி கபர்வாசிகளை சந்திப்பதாக இருந்தால் அவர்களுக்கு நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கூலி அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார். இந்த மண்டலவாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலும் மூமின்களிலும் உள்ள மண்டலவாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். வயர்ஹமுல்லாஹு முஸ்தக்தமீன மின்னா, எங்களில் முந்தி சென்றவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். வல் முஸ்தக்ஹிரீன், இனிமேல் வர இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த பிரார்த்தனையை கபர் ஜியாரத்தின் போது ஓத வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, கபர் ஜியாரத் செய்வது பெண்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருந்திருந்தால், பெண்கள் கபர் ஜியாரத் கூடாது என்று இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த இடத்திலே கண்டித்திருப்பார்கள். எதற்காக நீ என்னை பின்தொடர்ந்து அந்த மையவாடிக்கு வந்தாய் என்று கண்டித்திருப்பார்கள். மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத் செய்யும் போது அங்கே அடக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2301வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை நாம் எதற்காக சொல்கின்றோம் என்று சொன்னால், கபர் ஜியாரத் என்பது பெண்களுக்கு தடுக்கப்பட்டது. அது ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று அல்ல, ஆண்களுக்கும் அனுமதி, பெண்களுக்கும் அனுமதி என்பதற்கு தான் இந்த ஆதாரங்களை நாம் என்ன செய்கின்றோம், முன்வைக்கின்றோம். அதே போன்று அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்தில் பெண்கள் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, கபர் ஜியாரத் செய்யக்கூடாது. அதிகமாக ஆண்கள் செய்வதை போன்று பெண்கள் என்ன செய்யக்கூடாது, கபர் ஜியாரத் செய்யக்கூடாது. அதற்கு என்ன செய்கின்றது, தெளிவான தடை இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், قال لعن رسول الله صلى الله عليه وسلم زويرات القبور, கபர்களை அதிகம் ஜியாரத்
நல்லடியார்களே, இந்த கபர் ஜியாரத் முஸ்லிம்களுடைய கபரை மட்டும்தான் ஒரு முஸ்லிம் ஜியாரத் செய்ய வேண்டுமா, அல்லது காஃபிர்களுடைய கபரையும் ஜியாரத் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றதா? காஃபிர்களுடைய கபரையும் ஜியாரத் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றதா என்று சொன்னால், காஃபிர்களுடைய கபரையும் ஒரு முஸ்லிம் ஜியாரத் செய்யலாம். அவன் அங்கே காஃபிர்களுடைய கபரையும் என்ன செய்யலாம்? ஜியாரத் செய்யலாம். அதற்கு மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே 2304வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தன்னுடைய தாயாருடைய கபரை சந்திக்கின்றார்கள். சந்திக்கும் போது ஃபபகா, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அழுகின்றார்கள். வஅபகா மன் ஹவுலஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியுள்ள நபி தோழர்களும் என்ன செய்கிறார்கள்? அழுகின்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், இஸ்தஅலத்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் என்ன செய்தேன்? அனுமதி கேட்டேன். ஆனால் ஃபலம் யுதன் லி, எனக்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதிக்கவில்லை. வஸ்தஅலத்து ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அவளுடைய தாயுடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி கேட்டேன். அவன் ஃபகுதினலி, எனக்கு அனுமதி அளித்தான். ஃபஸூருல் குபூர், கபர்களை சந்தியுங்கள். ஃபஇன்னஹா துذكركمுல் மௌத், அது உங்களுக்கு மரண சிந்தனையை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 2304வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றது. முதலாவது தகவல் என்னவென்று சொன்னால், முஷ்ரிக்கீன்களுக்கு, அதாவது அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த முஷ்ரிக்கீன்களுக்கு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபாவிலே சொல்லி காட்டுகின்றார், மா கான லிநபிய்யின் வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், நபிக்கோ நபியை ஈமான் கொண்ட மூமின்களுக்கோ அதாவது முஷ்ரிக்கீன்களுக்கு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதிக்கப்பட்டதல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த அடிப்படையில் முஷ்ரிக்கீன்களுக்கு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் செய்கின்றோம் பெறுகின்ற முதலாவது தகவல். இரண்டாவது தகவல் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் ஆமினா அவர்கள் முஷ்ரிக்காகத்தான் வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கின்றது. காரணம், நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே அதிகமான மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் பெயர் அப்துல்லா, தாயாருடைய பெயர் ஆமினா. இந்த பெயர்கள் வைத்திருப்பதனால் அவர்கள் முஸ்லிம்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தெளிவான ஹதீஸுகளிலே வருகின்றது, அவர்கள் இருவர்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் தான் மரணித்தார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கான அனுமதி கேட்கும் போது அல்லாஹ் மறுக்கின்றார். முஸ்லிம்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, கபரை வேண்டுமானால் சந்தித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து மூன்றாவதாக நாம் பெறுகின்ற தகவல் என்னவென்றால், அது கபர் ஜியாரத், அது மரணத்துடைய சிந்தனையை, மறுமையுடைய சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக காஃபிர்களுடைய கபராக இருந்தாலும் ஜியாரத் செய்யலாம் என்ற ஒரு இன்னொரு கூடுதலான தகவலையும் நாம் பெறுகின்றோம். அடுத்ததாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கபர் ஜியாரத் செய்யும் போது நாம் என்னென்ன ஒழுங்குமுறைகளை பேண வேண்டும், அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? காரணம், நம்முடைய சமூகத்திலே இந்த கபர் ஜியாரத்தில் தான் அதிகமான ஷிர்க்குகளும் பித்அத்துகளும் பரவி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கபர் ஜியாரத்தில் அதிகமான ஷிர்க்கான பித்அத்தான மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய ஊர்களில் கபர் ஜியாரத்தின் போது மக்கள் என்ன செய்வார்கள்? குர்ஆனை ஓதுவார்கள். இதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, எந்த விதமான அடிப்படையும் கிடையாது என்பதையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அல்லது அந்த சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி வந்த தாபியீன்கள், தபர் தாபியீன்கள் இவர்களில் எவருமே கபர் ஜியாரத்தின் போது குர்ஆன் ஓதியதாக எந்த விதமான ஆதாரங்களும் தகவல்களும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு நன்மையாக இருக்குமேயானால், அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்திருப்பார்கள், இதை காட்டி தந்திருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரோ சஹாபாக்களோ கபர் ஜியாரத்தின் போது குர்ஆனை ஓதவில்லை, ஃபாத்திஹா ஓதவில்லை, யாசீன் ஓதவில்லை. இதை நாம் செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல 1860வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. லா தஜஅலு புயூதக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை கபரிஸ்தான்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள், மையவாடிகளாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஅு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஒரு ஹதீஸிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது, குர்ஆன் என்பது அது வீட்டிலே ஓதப்படக்கூடியது, கபரிலே ஓதக்கூடாது. காரணம் என்ன சொல்றாங்க? லா தஜஅலு புயூதக்கும் மகாபிரா, கபரிஸ்தான்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அப்ப கபரிலே குர்ஆன் ஓதக்கூடாது என்ற மறைமுகமான ஒரு தடையும் இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இன்னும் ஒரு கூடுதலான ஒரு தகவல் நம்பிருக்கிறீர்களே, இன்றைக்கு ஏகத்துவவாதிகளுக்கு மத்தியில குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற இந்த ஒரு விஷயம் இருக்கின்றது. அது இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், நிதர்சனமாக அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், கண்கூடாக பார்க்கப்பட வேண்டும். அப்படியானால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை இன்றைக்கு ஏகத்துவவாதிகளிடத்திலே மாறி வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான். இப்ப இதை ஒரு ஆள் வந்து சொல்றார், இதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும், அப்போதுதான் இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு வாதம் வைத்தால் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் என்று. இந்த ஹதீஸ் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். காரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான். அவன் எப்படி விரண்டோடுகின்றான் அதை நான் பார்க்க வேண்டும் என்று வாதம் விவாதம் என்ற அடிப்படையில் ஒருவன் வாதத்தை வைத்தால் அதற்கு நம்மால் எப்படி பதில் சொல்ல முடியும்? மறைவான விஷயங்களை பொறுத்தமட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு செய்தியை சொல்கிறார்களோ அதை அல் ஐன் வல் நஸ் என்ற அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அவர் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல இதிலிருந்து இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிகின்றது, குர்ஆன் என்பது அது கபிரிஸ்தானத்தில் ஓதப்படக்கூடாது என்று மறைமுகமான தடை நமக்கு தெரிகின்றது. அதே போன்று கபிரிஸ்தானத்தில் நம்முடைய மக்களில் அதிகமானவர்கள் தொழுவதை பார்க்கின்றோம். என்ன செய்கிறார்கள்? கபிரிஸ்தானத்தை முன்னோக்கி தொழுவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கும் நேரடியான தடை இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம்? ஹதீஸிலே தெரிந்து கொள்ள முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த செய்தி முஸ்லிம்ல 1857வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், சல்லு ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், வலா தத்தகிதுஹா குபூரா, அதை கபிரிஸ்தானமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள், எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வீட்டில் தொழுகிறதுனா என்ன தொழுகை? என்ன தொழுகை? சுன்னத்தான தொழுகை. என்ன தொழுகைகள்? சுன்னத்தான. நம்ம மக்கள் எப்படி மாற்றி எடுத்துக்க கூடாது. ஃபர்தான தொழுகை வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றது போலும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? விளக்கக்கூடாது. வேறு வேறு சில ஹதீஸ்கள் இதற்கு துணையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சுன்னத்தான தொழுகைகளை தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? வீட்டிலே தொழும்படி சொல்கிறார். சல்லு ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? தொழுங்கள். வலா தத்தகிதுஹா குபூரா, அதை நீங்கள் கபிரிஸ்தானமாக ஆக்கிவிடாதீர்கள். அப்ப இந்த ஹதீஸிலும் கபிரிஸ்தானத்திலே தொழக்கூடாது, மையவாடியிலே தொழக்கூடாது என்ற மறைமுகமான ஒரு தடை இருப்பதை நாம் செய்கின்றோம். இந்த ஹதீஸிலிருந்து
அதே போன்றுதான் இமாம் புகாரி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது சம்பந்தமான ஹதீஸ்களை பதிவு செய்யப்படும் போது அதில் பாபு கராஹியத்து ஸலாத் ஃபில் மகாபிர், பள்ளிவாசல் அதாவது கபிரிஸ்தானங்களில் தொழுவது வெறுக்கப்பட்ட ஒரு காரியம், அது விரும்பத்தக்க காரியம் அல்ல, வெறுக்கக்கூடிய ஒரு காரியம், மக்ரூஹான ஒரு விஷயம் என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தலைப்புகளில் எழுதுவதை பார்க்கலாம். அதே போன்று நிறைய முஹத்திஸீன்கள் கராஹத்துல் குர்ஆன் ஃபில் மகாபிர், இப்படி பள்ளிவாசலில் கபிரிஸ்தானங்களில் தொழுவது, குர்ஆன் ஓதுவது இதுவெல்லாம் மக்ரூஹான வெறுக்கத்தக்க காரியம் என்று தலைப்பிடுகின்றார்கள். அதே போன்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்படி மிகப்பெரிய இமாம்கள் அனைவர்களும் கபிரிஸ்தானத்திலே குர்ஆன் ஓதுவதை, தொழுவதை தடை செய்து அது வெறுக்கத்தக்க காரியம் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கியதை நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது கிராத் ஓதுவது, கபர்ல கிராத் ஓதுவது, குர்ஆன் ஓதுவது, அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படி செய்யக்கூடாது என்று செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். இது கபர் ஜியாரத் சம்பந்தமாக நாம் தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு தகவல். அடுத்து இன்னும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த கபர் ஜியாரத்தின் போது அவர்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹு லனா வ லக்கும் ஆஃபியா, இப்படி நிறைய ரிவாயத்துகளில் நிறைய விதமான துஆக்கள் வருகின்றன. அப்ப இப்படி நாம் பிரார்த்தனை செய்யும் போது கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலாமா, கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலாமா? யூடியூப்ல ஒரு இடையில மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கிளிப் என்ன அப்படின்னா, இங்குள்ள கிங் அப்துல்லா அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஷிர்க் வச்சிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு அருகிலே சென்று கையேந்தி பிரார்த்தனை செய்து அவர் ஷிர்க் வைத்து விட்டார் என்று என்ன செய்யப்பட்டது, அவதூறாக பல இடங்களிலும் பரப்பப்பட்டது. அதிலே அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றார்கள், மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கின்றதா என்று சொன்னால் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தின் போது கையேந்தி செய்திருக்கின்றார்கள், பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த செய்தி முஸ்லிமிலே அஹ்மதிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம். 25349வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், வெளியே சென்றார்கள். அப்போது நான் பரீரா என்ற அந்த அடிமை பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி செல்லுமாறு நான் அனுப்பி வைத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை கவனிப்பதற்காக நான் அனுப்பி வைத்தேன். அப்போது அல்லாஹ்வுடைய
சொல்கிறார்கள். அப்ப அந்த சஹாபி அந்த அனாபிக்கு ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டு விட்டது. ரொம்ப சோகமாக திரும்பி சொல்கின்றார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, ஐன அபூக, சரி எங்க வாப்பா நரகத்தில் இருக்கட்டும், உங்க வாப்பா எங்க இருக்கிறாங்க, உங்களுடைய தந்தை எங்கே இருக்கின்றார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திரும்ப 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 கேட்கிறாங்க அந்த அனாபி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரத்த கபரின் காஃபிரி, காஃபிருடைய எந்த கபரை நீ கடந்து சென்றாலும் ஃபபஷ்ஷிர்ஹு பின்னார், நரகத்தை கொண்டு நீ அவர்களுக்கு சுப செய்தி சொல்ல வேண்டும். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆராபிக்கு சொன்னார்கள். பிற்காலத்தில் அந்த ஆராபி சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு பொறுப்பை தந்து விட்டார்கள். என்ன பொறுப்பு என்று சொன்னால், எந்த காஃபிர்களுடைய கபரை நான் சந்தித்தாலும் அவர்களுக்கு நரகத்தை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், சுப செய்தி சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு தந்து விட்டார்கள் என்று அந்த ஆராபி அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிகின்ற, நாம் எடுக்கின்ற ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், காஃபிர்களுடைய கபர்களை சந்திக்கும் போது அவர்கள் நரகவாதிகள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியிலே நாம் உள்ளடங்கமாக இருக்கின்றது. அந்த சஹாபி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, உங்களுடைய தந்தை எங்கே, உங்களுடைய தந்தை எங்கே என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய தந்தை நரகத்திலே என்று வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் சொல்றாங்க, மரத்த பிகபரின் காஃபிரின் ஃபபஷ்ஷிர்ஹு பின்னார், காஃபிர்களுடைய எந்த கபரை நீ கடந்தாலும் நரகத்தை கொண்டு நீ என்ன செய், சுப செய்தியாக சொல். அதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையும் நரகவாதி என்ற தகவல் நமக்கு கிடைக்கின்றது. சில நேரங்களில் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்கும்போது நாம் ஜீரணிக்காம, நமக்கு வந்து ஜீரணம் ஏற்படாது. என்ன அல்லாஹ்வுடைய தாய் நரகம், தந்தை நரகம், என்ன ஒரு துர்பாக்கியமான விஷயம் அப்படின்னு நமக்கு நினைக்கலாம். அன்பிற்குரியவர்களே, நபிமார்களுடைய உறவினர்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகன் யாரு, யாரு, நரகவாதி, காஃபிர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தந்தை ஆஸர் யாரு, நரகவாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மனைவி யாரு, காஃபிர் இல்லையா? அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் காஃபிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை காஃபிர். அப்ப என்ன ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், நபிமார்களாக இருந்தாலும் கூட யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுகின்றாரோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுகின்றாரோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் தான் நாடுவர்களுக்கு செய்கின்றான், நேர்வழி காட்டுகின்றான். நபியை நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டிவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால இதுல இன்னொரு எச்சரிக்கையும் நமக்கு இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், நம்முடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் ஒருவருடைய அந்த அந்த அதாவது இவருடைய உறவினர், இன்னாருடைய மகன், இன்னாருடைய தகப்பன், இன்னாருடைய மனைவி என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மறுமையில் என்ன செய்ய மாட்டான், தீர்ப்பளிக்க மாட்டான். ஈமான் இருக்கின்றதா இல்லையா, இஸ்லாம் இருக்கின்றதா இல்லையா என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். அதனால மிக எச்சரிக்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய உறவினர், அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யாது, தீர்ப்புகள் இருக்காது என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இந்த இன்னும் சில ரிவாயத்துகள் வருது. இதே போன்று ஒரு அராபி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை எங்கே இருக்கின்றார்கள், அபூக ஃபின்னார், உன்னுடைய தந்தை நரகத்திலே இருக்கின்றார்கள். அதனால கவலையாக திரும்பி சொல்கின்றார்கள். மீண்டும் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபீ அபூக ஃபின்னார், உன்னுடைய தந்தையும் நரகம்தான், என்னுடைய தந்தையும் நரகம்தான். இப்படி நிறைய ரிவாயத்துகள் வருது. அந்த அடிப்படையில்
இப்படி மரக்கன்று நடுவது, அதன் மூலமாக அந்த மரக்கன்று நன்றாக துளிர்விட்டு வளர்ந்து பல கிளைகளாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த கபரில் உள்ளவர்களுக்கு வேதனை குறைக்கப்படுகின்றது, வேதனை குறைக்கப்படுகின்றது. அந்த மரக்கன்று பட்டுவிட்டது என்று சொன்னால், அந்த செடி பட்டுவிட்டது என்று சொன்னால் அவர் மிக மோசமானவர், அவருக்கு கடுமையான தந்தைகள் உண்டு. இப்படியான நம்பிக்கைகள் நம்முடைய சமூகத்தில் இருக்குது. இது பல ஊர்களில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் கபிரஸ்தானத்தினுடைய தலைமாட்டிலும் தலைப்பக்கத்திலும் கால் பக்கத்திலும் செய்வார்கள். இருக்குதா இல்லையா? கால் பக்கத்திலும் தலைப்பக்கத்திலும் செய்வாங்க, மரக்கன்றுகளை நடுவார்கள் அல்லது ஏதாவது செடிகளை நடுவார்கள். இந்த ஒரு செய்தி இருக்குது பாருங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல 2 கபர்களை கடந்து செல்கின்றார்கள். 2 கபர்களை கடந்து செல்கின்றார்கள். அந்த 2 கபர்களில் உள்ளவர்களும் கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றார்கள். ஒருவர் சிறுநீர் கழித்து சரியான முறையிலே சுத்தம் செய்யாத காரணத்தினால் வேதனை செய்யப்படுகின்றார். இன்னொருவர் புறம் பேசிக் கொண்டிருந்தார், அதனால் வேதனை செய்யப்படுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒரு பேரீச்சை மட்டையை 2ஆக பிளந்து 2 கபர்களை செஞ்சாங்க, நாட்டி விட்டாங்க. அப்ப இது அந்த கபரில் உள்ளவர்கள் வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்பது சாதாரண மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? தெரிய வாய்ப்பு இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார்? அறிவித்து கொடுத்தார். அந்த அடிப்படையில இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம். இது பொதுவான ஒரு விஷயமாக என்ன செய்யக்கூடாது, நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்ததாக சில மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கபரில பூ போடுவாங்க. அடக்கம் பண்ணி முடிச்ச உடனே செய்வாங்க, பூ போடுவதை பார்க்கின்றோம், மலர் வளையம் வைப்பதை பார்க்கின்றோம். இதெல்லாம் மாற்று மக்களுடைய கலாச்சாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் புறமத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. அந்த அடிப்படையில மரக்கன்று நடுவது, மலர் வளையம் வைப்பது, மலர் தூவுவது இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னும் சில மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது ஒரு துணியை எடுத்து செய்வாங்க, விரிச்சு என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. எதுக்காக வைப்பாங்க தெரியுமா? எதுக்காக? வானம் பார்க்க கூடாது. என்ன சொல்லுவாங்க? வானம் பார்க்க கூடாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் என்னது? மூட பழக்க வழக்கங்கள். அதனால இவற்றை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கபரிலே உள்ளவர்களுக்காக ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவது, கபரிலே அடக்கப்பட்டவர்களுக்காக ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவது, இப்படி செய்வது என்னது? கூடாத ஒரு விஷயம். சில ஊர்களில் நீங்க பார்க்கலாம், ஒரு அடக்கம் செஞ்சாச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்வாங்க? தேநீர் கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான அல்லது பழம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான வழிமுறைகள் செய்கின்றது இருக்கின்றது. இது எல்லாமே மார்க்கத்தில் இல்லாத அனுமதிக்கப்படாத விதத்தான காரியங்கள் என்பதை நாம் செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு சொல்கின்றார்கள், கூடுதலான மண்ணை செய்யக்கூடாது, போடக்கூடாது. இதுவும் நம்முடைய ஊரில் இருக்குது. என்ன செய்வாங்க அப்படின்னா கபர்ல அடக்கம் செஞ்சிருவாங்க. அடக்கம் செய்த பிறகு ஆற்று மணல், சரியா, ஆற்று மணல் அல்லது நல்ல மணல் என்று நினைத்து சில மண்களை செய்வார்கள், அந்த கபருக்கு மேலே போடுவார்கள். இப்படி போடுவதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள்? தடை செய்திருக்கிறார்கள். கூடுதலான மணல், அதாவது கபரு தோண்டினா அந்த மண்ணை வைத்து மட்டும் அடக்கம் செய்ய வேண்டும். கூடுதலான மணலை போடுவதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கபர்களின் மீது கட்டிடம் கட்டுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் என்று செய்தி முஸ்லிம்ல 2389வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஜஸ்ஸில் கபர், கபர்களின் மீது கட்டிடம் கட்டுவதையும், வ ஐ யுக்அத அலைஹி, அதன் மீது அமர்வதையும், வ ஐ யுப்னா அலைஹி, கபர்கள் பூசப்படுவதையும், கபரின் மீது அமர்வதையும், கபரின் மீது கட்டிடம் கட்டுவதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. அதே போன்ற இருக்கிறவர்களே கபரின் மீது எழுதுவது சில ஊர்களில் இன்றைக்கும் அந்த நடைமுறை பழக்கம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது ஒருவருடைய அந்த யார் மரணமடைந்தார்களோ அவர்கள் பிறந்த தேதி, அவர்கள் மரணித்த தேதி, பிறந்த தேதி, மரணித்த தேதி, அல்லது அவர்களை பற்றிய கவிதைகளை எழுதி வைப்பது, அவர்களுடைய குடும்பத்தார்களை பெயர்களை எழுதி வைப்பது, இப்படி எழுதுவதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, தடை செய்கிறார். அப்ப கபர் கட்டிடமாக கட்டுவது, கபர் பூச
பூசப்படுவது, கபரின் மீது அமர்வது, இது எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதரை பார்த்து சொல்கின்றார்கள், அலா அபஅசுக அலா மா பஅதனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னை எந்த பணிக்காக அனுப்பினார்களோ அந்த பணிக்காக நான் உன்னை அனுப்பட்டுமா என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அல்லாஹ் ததஅ இன்சானம் இல்லா தமஸ்தஹு, எந்த ஒரு சிலையையும் உடைக்காமல் நீ விட்டு விடாதே, வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைதஹு, எந்த ஒரு கபரையும் சமப்படுத்தாமல் நீ விட்டு விடாதே. இந்த செய்தி முஸ்லிம்ல 2887வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, கபறுகள் கட்டப்படுவது நம்முடைய ஊர்கள் எல்லாம் இந்த கபறுகளின் மூலமாகத்தான், கபறுகள் கட்டப்படுவது, சந்தனம் பூசுவது, இதன் மூலமாகத்தான் ஷிர்கான காரியங்கள் பரவி வருவதை நாம் பார்க்கின்றோம். அதனால கபறுகள் கட்டப்படுவது, பூசுவது, கட்டிடம் கட்டுவது, எல்லாம் விளக்கேற்றுவது, எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுப்னா அலல் கப்ரி, அதாவது கபறுகள் கட்டுவது, அதே போன்று கபரின் மீது எழுதுவது, இதை தடை செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி நசையில இடம்பெறுகிறது. அதே போன்று கபரின் மீது அமர்வது, கபரின் மீது அமர்வது, கபரின் மீது அமர்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாவமாக, மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதுகின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, لأن أمشي على جبرة أو سيف أو خصف نعل برجلي أحب إلي من أن أمشي على قبر مسلم. ஒரு முஸ்லிமுடைய கபரின் மீது அமர்வது எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நெருப்பு கம்பின் மீது நடப்பதை விட, அதே போன்று வாளின் மீது நடப்பதை விட இது எனக்கு விருப்பமானதாக இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் என்று சொல்கிறார்கள். நெருப்பின் மீது நடப்பது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமோ, வாளின் மீது நடப்பது எப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயமோ, பயங்கரமான ஒரு காரியமோ, அதை போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய கபரின் மீது நடப்பது. அதே போன்று அந்த கபரிஸ்தானத்திலே மலஜலம் கழிப்பது, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸுடைய தொடர்பை வருகின்றது, அவ் வசத சூக், கடைத்தெருக்களுக்கு மத்தியில் மலஜலம் கழிப்பது, இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடை செய்ததாக நாம் செய்கின்றோம், பார்க்கிறோம். அதனால அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இது போன்ற காரியங்களில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது என்பதை நாம் செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில செய்திகள், இறுதியான சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்போடு இந்த ஜனாஸா சம்பந்தமான அந்த தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் ஓரளவு முடிந்துவிடும் என்று நான் நம்புகின்றேன். இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது, அதை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரங்களில் நாம் தெரிந்து கொள்வோம். எந்த செய்திகளை நாம் தெரிந்தோமோ கேட்டோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.